25 வயசுக்கு மேலதான் கல்யாண ஆசைகளே வரும். மற்ற துறைகளா இருந்தா சீக்கிரம் கல்யாணம் ஆயிடும். இருந்திருந்தா கூட கஷ்டப்பட்டு கருமாயப்பட்டு படிச்ச உங்களுக்கு உங்க தகப்பன் தாயின் நிலத்தை வித்தாவது கடனை உடனே வாங்கியாவது, ஏன் உங்களுக்கு தெரியாம 10 ரூபா வட்டிக்கு வாங்கியாவது உங்களை படிக்க வச்சிருவாங்க. அப்படி படிக்க வச்சனால தாய் தகப்பன் மேல அளவு கடந்த பாசம் உடையவங்க நீங்க. மனைவி இருக்க மாற்றான் மனைவி மேல ஆசை பாசம் காட்டுற மாதிரி கிரியேட் பண்ணிக்குவாங்க. இதனாலேயே நீங்க பல பேர் பிரிஞ்சிருப்பீங்க, பல பேர் டைவர்ஸ் கூட ஆயிருக்கும். இந்த மாதிரியான பிரச்சனைகள்ல குடும்ப பாரத்தை சுமந்திருக்கக்கூடியவங்க இந்த மீன ராசிக்கார பாவம். மீன ராசிக்கார பெண்கள் தான் வாழ்க்கையவே இழந்து தன்னுடைய குழந்தைகளுக்காக வாழக்கூடியவங்க நீங்க தான். அற்புதமான ஒரு ஜாதகங்க. உங்களை மட்டும் அனுசரிச்சு உங்களுடைய தன்மைக்கு ஏத்த மாதிரி வாழ்ந்துட்டு போனாருன்னா நீங்க கல்லும் மண்ணு சுமந்தாது உங்க குடும்பத்தை காப்பாற்றிங்க. தொழில் ரீதியா ஒரு தேவையில்லாத பிரச்சனைக்கு ஆள்படுது, அதுக்கு மட்டும் தலை வணங்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை கோழி முட்டை, வேற ஒண்ணும் கிடையாது. கணவன் அல்லாத ஒரு நட்பு வரும். நட்பு கேட்கறது ஃப்ரெண்டு எல்லாருக்கும் உண்டு. ஆனா அந்த ஃப்ரெண்டு தப்பான மோக பார்வையில வரும்போது மாட்டிக்காம இருக்கணும் நீங்க. அப்பதான் உச்ச நிலைமைக்கு அடைவீங்க. கிரகம் சாதகமா அமையும். பிரபஞ்ச விதி உங்களுக்கு பிரகாசமா இருக்கும். கவனம் தேவை. மீன ராசிக்கார பெண்கள் யார்கிட்டையும் ஏமாறாதீங்க. யார் பேச்சிலையும் ஏமாந்து வாழ்க்கைய வலிக்கு விழுந்துடாதீங்க. அடுத்து வாழ்க்கை வாழ்றது கஷ்டம். நிறைய சொல்லலாம். மீன ராசியை தான் கடைசி ராசி, கடைக்குட்டி ராசி. மீன ராசியில பொதுவாவே கடைக்குட்டியில தான் பிறப்பாங்க. கடைசி பையனா இருக்கணும், கடைசி பொண்ணா இருக்கணும். இவங்க தான் இந்த ராசியிலேயே பிறப்பாங்க. அழகுல குறை வராது, அறிவுல குறை வராது, அன்பா பண்பா படிச்ச ஒரு ஜாதகம். நிறைய பேரு லா படிக்கலாம், டாக்டர்ஸ் படிக்கலாம், மீடியா தொழில் அதாவது சினிமா தொழில் சம்பந்தப்பட்ட ஒரு பிசினஸ் பண்ணலாம். இதெல்லாம் உங்களுக்கு ராசியானவங்க. ஏன்னா உங்க ஜாதகத்துல குரு பகவான், சனீஸ்வர பகவான், புதன் பகவான் உச்சத்துல இருக்காங்க. இருந்திருந்தா கூட கர்ம பலனை அனுபவிக்க பிறந்தவங்க நீங்க. சிறு வயசு கஷ்டப்பட்ட ஜாதகம், பெரிய இலக்கு இருக்கும். அந்த இலக்கை எட்டி பார்க்கறதுக்கு உண்டான வயசு இருக்காது. முடி நரைச்சாதான் டாக்டர். அப்ப டாக்டர் பதவியில உயர்ந்த இடத்துல நான் வரணும், பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டணும், கிளினிக் வைக்கணும், சொந்தமா 4 டாக்டரை கையில வச்சுக்கிட்டு நர்ஸுங்களை கையில வச்சுக்கிட்டு ஒரு ஆபீஸ் நடத்தணும்னு சொல்லக்கூடிய ஆசைகளும் நிறையவே இருக்கும். அதே போல படத்துக்கு ஃபைனான்ஸ் பண்ணணும், படம் எடுக்கணும், படம் ப்ரொடியூஸ் பண்ணணும், இப்படியாம்பட்ட ஒரு ஆசைகளும் இருக்கும். நிறைய டைரக்டர் கூட இந்த மீன் ராசியா தான் இருப்பீங்க. இப்படியாம்பட்ட ஆசைகள்ல உடையவங்க சிறு வயசுலயே கல்யாணம் ஆயிடும். ஒரு சில பேருக்கு கால தாமதமாத்தான் திருமணம் நடக்கும். ஒரு டாக்டர் படிக்கணும் சும்மா கிடையாது. 25 வயசுக்கு மேலதான் கல்யாண ஆசைகளே வரும். மற்ற துறைகளா இருந்தா சீக்கிரம் கல்யாணம் ஆயிடும். இருந்திருந்தா கூட கஷ்டப்பட்டு கருமாயப்பட்டு படிச்ச உங்களுக்கு உங்க தகப்பன் தாயின் நிலத்தை வித்தாவது கடனை உடனே வாங்கியாவது, ஏன் உங்களுக்கு தெரியாம 10 ரூபா வட்டிக்கு வாங்கியாவது உங்களை படிக்க வச்சிருவாங்க. அப்படி படிக்க வச்சனால தாய் தகப்பன் மேல அளவு கடந்த பாசம் உடையவங்க நீங்க. கல்யாணமும் நடந்துரும். கல்யாணம் நடந்த உடனே மீன ராசிக்கார பெண்களுடைய மாமியாருக்கும் உங்களுக்கும் ஆவது. கருத்து வேறுபாட்டுல கணவன் கூட சேர்ந்து தனி கொடுத்தனம் போவி. அந்த தனி கொடுத்தனமும் இன்பம் தராது. ஏன்னா உங்களுடைய ஆசைகள் தேவைகள் பூர்த்தி ஆகாம பல இடையூறுலத்தான் அடைவீங்க. மீன ராசியில உள்ள பெண்களுடைய கணவர்கள் சல்லாப புத்திகள் இருப்பாங்க. மனைவி இருக்க மாற்றான் மனைவி மேல ஆசை பாசம் காட்டுற மாதிரி கிரியேட் பண்ணிக்குவாங்க. இதனாலேயே நீங்க பல பேர் பிரிஞ்சிருப்பீங்க, பல பேர் டைவர்ஸ் கூட ஆயிருக்கும். இந்த மாதிரியான பிரச்சனைகள்ல குடும்ப பாரத்தை சுமந்திருக்கக்கூடியவங்க இந்த மீன ராசிக்கார பாவம். மீன ராசிக்கார பெண்கள் தான் வாழ்க்கையவே இழந்து தன்னுடைய குழந்தைகளுக்காக வாழக்கூடியவங்க நீங்க தான். அற்புதமான ஒரு ஜாதகங்க. உங்களை மட்டும் அனுசரிச்சு உங்களுடைய தன்மைக்கு ஏத்த மாதிரி வாழ்ந்துட்டு போனாருன்னா நீங்க கல்லும் மண்ணு சுமந்தாது உங்க குடும்பத்தை காப்பாத்திருக்கீங்க. அப்படியாப்பட்ட ஒரு தருணம் உடையவங்க. இருந்திருந்தா கூட
இன்னைக்கு ஜென்மத்துல சனி பகவான் இருக்கார். ராசிக்கு 12வது வீட்டுல ராகு பகவான் இருக்கார். 6, 8, 10, 12 துர்ஸ்தானம் சொல்லுவாங்க. 12ஆம் இடத்துல ராகு பகவான் வந்திருக்கிறதுனால குடும்ப பிரிவும், தொழில் நஷ்டமோ, கஷ்டமோ, கடனோ, பல இன்னல்களுக்கு ஆள்படுவீங்க. ஜென்மத்துல சனி பகவான் வந்திருக்கிறதுனால ஏதோ காசு பணம் கடன் வாங்கினாலும் எங்கெங்கயோ கிடைச்சிருது. அந்த கடனை அடைக்கிறதுக்கு அதுல கொஞ்சம் ஹாப்பியா இருப்பீங்க. இருந்திருந்தா கூட கவனமா செயல்படணும். நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். மீன ராசிக்கார அன்பர்கள், வேலைக்கு போறோம் அப்படின்னா அங்கேயும் தடை, ஒரு தொழில் தொடங்கணும்னா அங்கேயும் தடை, ஒரு பொண்ணோ மாப்பிள்ளையோ பார்க்க போனாலும் அங்கேயும் தடை. இந்த பிறப்பை ஏன் பிறந்தோன்ற அளவுக்கு யோசிக்கிற அளவுக்கு இருக்கு இந்த மீன ராசி. இதுக்கான காரணம் என்னங்க? பொதுவாவே மீன ராசி கர்ம பலனை அனுபவிக்க பிறந்த ஒரு ஜாதகமும் கூட. ஆணா பிறந்தா சித்தர் ஜாதகம், பெண்ணா பிறந்தா கன்னியாஸ்திரி ஜாதகம். கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வந்து பிரிஞ்சு ஆசையை தொடர்ந்து ஆசை, கோபம், காமத்தை கட்டுப்படுத்தி ஆண்டவனுக்கு தொண்டு செய்யணும்னு சொல்லக்கூடிய எண்ணங்கள்ல வரக்கூடியவங்க தான் நீங்க. ஜோதிடமும் கத்துக்கணும்னு ஆசை இருக்கும், பல மாந்திரீக சித்து விளையாட்டுகளையும் கத்துக்கணும்னு ஆசை இருக்கும், இல்ல கோயில் கோயிலா ஏறி இறங்கக்கூடிய நேரங்காலங்களும் உண்டு. ஏமாற்றம் ஆகக்கூடியவங்கள மீன ராசிக்கார பெண்களும் உண்டு. அன்பா, பண்பா, அனுசரணையா, ஆசை வார்த்தையில உங்களை ஏமாத்திரலாம், அதிகாரத்துல உங்களை ஏமாத்த முடியாது. ஆனா இலக்கு என்னமோ ஏதோ ரியல் எஸ்டேட் பண்ணியாவது நம்ம குடும்பத்தை ஓட்டிடலாம், ஏதாவது வித்து ஏதாவது ஒரு தொழில் பண்ணியாவது மேன்மை அடைஞ்சிடலாம் சொல்லக்கூடிய ஆசைகளும் நிறைய இருக்கும். மீன ராசி பெண்களுக்கு ஒரு சிக்கல் இருக்கு. உங்க தொழில் ரீதியா நீங்க என்ன தொழில் பண்றீங்களோ, அது டாக்டர் தொழிலா இருந்தாலும் சரி, அட்வொகேட்டா இருந்தாலும் சரி, கலைத்துறையில பிரகாசிக்கிற தொழில் இருந்தாலும் சரி, தொழில் ரீதியா ஒரு தேவையில்லாத பிரச்சனைக்கு ஆள்படுவீங்க. அதுக்கு மட்டும் தலை வணங்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை கோழி முட்டை, வேற ஒண்ணும் கிடையாது. கணவன் அல்லாத ஒரு நட்பு வரும். நட்பு கேட்கறது ஃப்ரெண்டு எல்லாருக்கும் உண்டு. ஆனா அந்த ஃப்ரெண்டு தப்பான மோக பார்வையில வரும்போது மாட்டிக்காம இருக்கணும் நீங்க. அப்பதான் உச்ச நிலைமைக்கு அடைவீங்க. கிரகம் சாதகமா அமையும், பிரபஞ்ச விதி உங்களுக்கு பிரகாசமா இருக்கும். கவனம் தேவை. மீன ராசிக்கார பெண்கள், யார்கிட்டையும் ஏமாறாதீங்க, யார் பேச்சிலையும் ஏமாந்து வாழ்க்கைய வலிக்கு விழுந்துடாதீங்க. அடுத்து வாழ்க்கை வாழ்றது கஷ்டம். தொழில் தடை, தொழில் முடக்கம், சுகாதார சுப காரியங்கள் நடக்காமல் இருப்பது, தீய சக்திகளின் பாதிப்பு நடக்கிறது. எங்களுக்கு எப்படிலாம் இருக்குது, ஏன் அப்படி நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்க கேட்கறாங்க. அப்படி நடந்துருச்சு, இப்ப அதெல்லாம் தப்பிக்கணும். நாங்க தாராளமா இதை பத்தி நான் சொல்றேன். மேஷ ராசி முதல் மீன ராசி வரைக்கும் இருக்க வேண்டிய 12 ராசிக்காரர்களுக்கும் பல இடையூறுகளை, இன்னல்களை தாண்டித்தான் வாழ்க்கையினுடைய உச்சத்துக்கே போக முடியும். ஏன்னா 12 ராசி, 27 நட்சத்திரம், 9 கிரகங்கள், கிரகங்களுடைய ஆதிக்கம், கிரகங்களுடைய பாதகம், கிரகங்கள் நம்மளுக்கு செய்யக்கூடிய தீங்குகள், அதாவது தசநாதன் தசா புத்தின்னு ஒரு கணக்கு இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு சூரிய தசை நடந்துகிட்டு இருக்கும் போது, தசாநாதன் சூரிய தசை நடக்கும் போது புத்தி வந்து ராகு மகாதசையோ, கேது மகாதசையோ, சனி மகாதசையோ, இந்த மாதிரி அந்த கிரகத்துக்கு ஆப்போசிட்டான ஒரு கிரகங்களுடைய சாதகம், அதாவது கிரகங்களுடைய தன்மை நடந்துகிட்டு இருந்துச்சுன்னா, தசா புத்தி நடந்துகிட்டு இருந்தா உங்களுக்கு இடையூறு வரும். எல்லா ராசிகளுக்கும் வராது, எல்லா நேரமும் வராது. நோய் வரும், கடன் வரும், வீட்டுக்குள்ள ஒரே சண்டைகள் வரும், வீட்டுல இருக்கிற தன் எண்ணெய் பாட்டில் உடையும், கதவு உடையும். இந்த மாதிரியான துர்பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு ஒரு ரியாக்ஷனா காட்டும். உங்களுக்கு நாளைக்கு நடக்க போறத இன்னைக்கு முன் உதாரணமா காமிச்சு கொடுக்கும். இந்த மாதிரியான இடையூறுகள் வரும்போதுதான் நம்ம போய் சாமியை போய் வேண்டுவோம். அது நம்மளுக்கு பிடிச்ச சாமி. நம்ம தமிழ்நாட்டுல, நம்ம தமிழர்கள்ல ஏகப்பட்ட சாமிகள் இருந்திருந்தா கூட குலதெய்வம்னு ஒரு தெய்வம் இருக்கும். எனக்கும் ஒரு குலதெய்வம் இருக்கும், உங்களுக்கும் ஒரு குலதெய்வம் இருக்கும். அந்த குலதெய்வத்தையும் உங்க வீட்டுக்கு அருகாமையில் இருக்க வேண்டிய ஒரு விநாயகர் கோயிலோ, முருகன் கோவிலோ, அம்மன் கோயிலையோ முறையான வழிபாடுகள் ஒரு 11 வாரம் இல்ல 48 நாட்கள் அந்த கோயில்களுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு வந்தாலே போதும். உங்க நோய் போச்சு, உங்க கடன் போச்சு, உங்க கஷ்டம் போச்சு. எதிரிகள் விடக்கூடிய ஏவல் ஒரு கட்ட கால வயசுக்கு மேலதான் அந்த ஏவலே பலிக்கும். உடனே சின்ன வயசுலயே பலிக்காது. ஒரு 30 வயசு தாண்டி 50 வயசுக்குள்ளதான் உங்களுக்கு அந்த ஏவலே பிரச்சனை இருக்கும்.
அந்த பிரச்சனையை கூட இந்த மாதிரியான கிட்ட இருக்க வேண்டிய கோயில்களுக்கும் குலதெய்வ கோயில்களுக்கும் முறையா போனீங்கன்னா உங்க தலைமுடி கூட கொட்டாது. 70 வயசு 80 வயசு வரைக்கும் வாழ்க்கைய ரசிச்சு ருசிச்சு அற்புதமா வாழலாம். ஜோதிடம் என்பது ஒரு திடகாத்திரியம். அந்த திடமா சொல்றோம் பாருங்க, நாளைக்கு உனக்கு இந்த மாதிரி விஷயங்கள் நடக்க போகுது, உனக்கு இந்த தசா புத்தி நடந்துகிட்டு இருக்கு, இந்த தசநாதன்ட்ட இந்த புத்தி நடக்கிறதுனால இந்த மாதிரி இடையூறுகள்லாம் வரும் அப்படின்னு சொன்னவன அதுக்கு உண்டான ஒரு பரிகாரங்களோ வழிபாடுகளையோ நீங்க கரெக்டா முறையா பண்ணிக்கிட்டீங்கன்னா ஒரு குறை கூட வராது. உண்ண உறங்க உறைவிடத்திற்கு பஞ்சம் வராது. ஏன் ஒரு மனுஷன் வாழ்க்கையில பின்தாங்கியே இருக்கிறான், முன்னுக்கு வராம இருக்கான்னா இந்த கிரகங்களுடைய ஆதிக்கம் தான். அப்ப கிரகங்களை நம்ம மதிச்சு கிரகத்துக்கு உண்டான அமைப்பை காலையில சூரியனை ஒரு 6 to 7 சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு சாயந்தரம் 5:45க்கு சூரியன் மறைஞ்சு சந்திரன் தெரியும், அந்த சந்திரனை பார்க்கணும். அதே போல பௌர்ணமி எப்ப பௌர்ணமி ஆரம்பிக்கோ அந்த இரவு ஏதாவது ஒரு கோயில் இருந்து பௌர்ணமியை பார்த்தாலோ உங்க வாழ்க்கை பிரகாசமா இருக்கும், எந்த பிரச்சனையும் வராதுங்க. நம்ம செய்யக்கூடியது இயற்கையை வழிபடணும், இயற்கையே நம்ம அண்ணன். இப்ப ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன், இந்த 10 விரல் இருக்கு, இங்கிலீஷ்ல ஒரு வேர்ட்ஸ் இருக்கு, a man has the best friend has his 10 fingers only. இந்த 10 விரல்களும் நம்ம நண்பர்கள். ஏன்னா இந்த விரல் பேர் புதன், இது சூரியன், இது சனி, இது குரு, இது சுக்கிரன், இது சந்திரன், இது செவ்வாய். அப்ப இந்த 10 பேர்களும் நம்மளுடைய உள்ள அடக்கி இருக்கு. சூரியன் கேட்கும் போது நம்ம அப்பா, சந்திரன் சொல்லக்கூடியது நம்ம அம்மா, நம்மளுடைய மாமியார். சூரியன்னா மாமனாரையும் குறிக்கும், செவ்வாய்னா அண்ணன் அங்காளி பங்காளி அக்கா தங்கச்சி, சனீஸ்வர பகவான்னா உங்களுக்கு வேலையாட்கள், உங்க வீட்டுக்கு பிளம்பரு, உங்க வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறவரு, உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்க வேண்டியவர் தான் சனீஸ்வர பகவான். குரு பகவான் உங்க குழந்தை, உங்களுடைய ஆசிரியர். சுக்கிரன் உங்களுடைய காதலி, உங்களுடைய மனைவி, இந்த மாதிரியான ஒரு தன்மையை குறிக்கும். இவங்களை எல்லாத்தையும் முறையா வழிபட்டுக்கிட்டு கிரகத்துக்கு உண்டான சாந்தி கொடுத்துட்டு வந்தீங்கன்னாவே உங்க வாழ்க்கை பிரகாசம் தாய்யா, எந்த குறையும் வராது. 100% சூனியம் பண்ணுவாங்க மீனராசிக்காரர்கள், செய்வினை பண்ணுவாங்க. உங்க வாழ்க்கை இடையூறலாகணும், தரட்டிக்கிட் ஆகணும், ஏவலா கூட அமுச்சு விடுவாங்க. அதனாலதான் உடம்பு ஸ்கின் அலர்ஜி ஏற்படும், தூக்கிட்டே இருக்க தோணும். பல இன்சிடென்ட், பணம் விரயங்கள், குடும்பத்து மேல ஒரு டிப்ரெஷன்ஸ், இதெல்லாமே ஏற்படுறதுக்கு காரணம் உங்க மேல சூனியம் தான். இதுக்குத்தான் நீங்க என்ன பண்ணணும்னா வாரம் 2 நாள் செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை ஒரு எலுமிச்சை பழத்தை எடுத்து உள்ளங்கால்ல இருந்து அப்படியே உடம்புல தடவி தலைய சுத்தி போய் வீட்டு வாசல்ல உடைச்சிட்டு கைய கால அலும்பிட்டு 11 தோப்பு கண்ணம் போட்டுட்டு ஜம்முன்னு படுத்துட்டீங்கன்னா செய்வினை என்னை தீண்ட பெறா திரு நீலகண்டமே அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டு படுங்க, எந்த குறையும் வராது. 90% மீன ராசிக்கார பெண்களுக்கு உங்க சொந்தக்காரங்களே தான் சூனியம் பண்ணுவாங்க. ஒண்ணு மாமியார் வயிற்று வழியில, இல்ல உங்க சொந்த பந்தத்துல. கவனமா நன்றிங்க. மீனராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான் மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் தேனுகாம்பாளுடைய அருளாட்சி உங்களுக்கு கிடைக்க நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். நான் வரக்கூடிய அடுத்த மாசம் 13ஆம் தேதி மலேசியா வரேன். ஒரு 11 நாள் அங்க வரேன். உங்க வீட்டுல எதுவும் பிரச்சனைகளா, இன்னல் இடையூறுகளா, உடல் நல குறைவா, மனசோர்வா, பணசோர்வா, ஏதாவது ஒரு ஏவல்னால இன்னல்கள் துன்பங்கள் பண்ணிருக்காங்களா, அதை சரி பண்றதுக்கு என்னால முடியும், சின்ன வழிபாட்டுனால முடியும். சென்னையில என்ன மீட் பண்ணணும்னா சென்னை தாம்பரம், அதாவது KGF கருப்புசாமின்னு கேட்டு கூகுள் மேப்ல டைப் பண்ணீங்கன்னா என்னுடைய அட்ரஸ் வரும். போன் பண்ணிட்டு வந்தா பெஸ்ட், இல்லைன்னா போன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டு வாங்க. எல்லாம் நிறைவாகட்டும். சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான் மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் தேனுகாம்பாளுடைய அருளாட்சி உங்களுக்கு கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். சிவாய நம.